ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிக்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வருஷத்துடைய கடைசி சந்திர கிரகணம் பற்றின டீட்டெயிலான அப்படி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக கிரகணம் அப்படின்னாலே கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே பயத்தோடையும் குழப்பத்தோடையும் இருப்பாங்க. கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும், என்ன விஷயங்களை மறந்தும் கூட செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரகணம் அப்படின்னா சூரியன், சந்திரன், பூமி இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது, குறிப்பாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சூரிய ஒளியானது சந்திரன் மேலே படாத வண்ணம் பூமி மறைக்கும். பூமியுடைய நிழல் தான் சந்திரன் மேலே படும். இந்த ஒரு நிகழ்வை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 8:58க்கு தொடங்கி மறுநாள், அதாவது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அதிகாலை 2:25க்கு முடிவடையுது. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய மிக மிக நீண்ட கிரகணமாக இருக்கும். இது ஒரு முழு சந்திர கிரகணம். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 27 நிமிடங்களுக்கு இந்த கிரகணமானது நீடிக்கும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பீக் ஸ்டேஜில் இந்த கிரகணம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு 11:41 மணிக்கு இந்த கிரகணமானது உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். இந்த கிரகணம் நடக்கும்போது நம்ம கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நம்ம கிரகணம் அப்படின்னாலே வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்காக நீங்கள் முக்கியமாக டாக்டர் பார்க்கணும், ஸ்கேன் பார்க்கணும் அந்த டைமிங்கில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி சில குறிப்பிட்ட விஷயங்கள், முக்கியமான அத்தியாவசியமான தேவைகள் இருக்கும் இல்லையா, அதுக்காக மட்டும் நீங்கள் வெளியே போயிட்டு வரலாம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கூட்டர்லேயோ அல்லது ஆட்டோலேயோ தான் போயிட்டு வர போகிறோம். ரொம்ப நேரம் எக்ஸ்போஷர் இருக்காது. எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கிரகணத்தப்போ கதிர்வீச்சுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், வீரியமிக்க தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம தேவையில்லாமல் வெளியே சுற்ற வேண்டாம். கர்ப்பிணிக்கு ஸ்கின் ப்ராப்ளமோ அல்லது குழந்தைக்கு ஏதாவது பாதிப்புகளோ ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தினால தான் வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது சேஃப் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது தவிர்த்து வேறு எந்த காரணங்களும் இல்லை. இதனால தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் சேஃபாக இருக்கணும். ஸோ வெளியே அதிகமாக சுற்ற வேண்டாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைல்டான உணவாக எடுத்துக்கணும். அதாவது கிரகணம் அன்னைக்கு இந்த நைட் தான் கிரகணம் இல்லையா, ஸோ நம்ம அன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக எடுத்துக்கிறது நல்லது. இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான்வெஜ் ஐட்டமோ ரொம்ப ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம் வெளியில் வாங்கி அன்றைக்கி கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிலருக்கு சில உணவுகள் ஒத்துக்காது இல்லையா, அந்த மாதிரியான உணவுகளும் அன்றைக்கி சாப்பிட வேண்டாம். கிரகணத்தப்போ சாப்பிட்லாமா? ஏன்னா இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா 5 மணி நேரத்துக்கு தொடர்ந்து நடக்குது இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸோ அல்லது பாலோ முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா அந்த சமயத்தில் போய்ட்டு நம்ம கிச்சன் ஒர்க் பண்ண வேண்டாம் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக முன்னாடியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் வீட்டில் டாய்லெட்டு, பாத்ரூம் எல்லாம் வீட்டுக்கு வெளியே கட்டி வச்சுருப்பாங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில் டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் இருக்குது, நான் போயிட்டு யூஸ் பண்ணால் கிரகணத்தினால இந்த பிரச்சனையும் வந்துடாதா அப்படின்னு பயப்படுவீங்க. இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைக்கு நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. கர்ப்ப காலத்தில் இந்த மாதிரி யூரின் மோஷன் இதெல்லாம் நம்ம ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தையை பாதிக்கும். ஸோ உங்கள் வீட்டுக்கு வெளிப்புறத்தில் டாய்லெட், பாத்ரூம் கட்டி வச்சுருந்தாலும் போயிட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிவிட்டு வரலாம். மொபைலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கர்ப்ப காலத்தில் நம்ம வீட்டில் பேரண்ட்ஸும் டாக்டருமே சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரகண நேரத்துலேயும் அப்படி தான், ஏதாவது முக்கியமான கால்ஸ் வந்தால் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள், மற்றபடி யூஸ் பண்ண வேண்டாம். லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மடியில் வச்சு சார்ஜ் போட்டுகிட்டே யூஸ் பண்ணுறீங்க. மெயினாக மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. கர்ப்ப காலத்தில் இதை பண்ணவே கூடாது. அதுலேருந்து அவ்வளோ ஒரு ஹீட் எமிட் ஆகும். இந்த ஹீட் பயங்கரமாக நம்மளை டயர்டாகிடும். அது நம்ம குழந்தைக்கும் நல்லதில்லை. ஸோ மொபைல், லேப்டாப் எல்லாமே ஒரு லிமிட் தான். டிவி பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக டிவி பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது மட்டும் கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. டிவிக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே அப்படி தான். கிரகண நேரத்தில் அப்படின்னு இல்லை, கர்ப்ப காலத்தில் பொதுவாகவே இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணுமா, வீட்டை சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக குளிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு கிரகணம் முடிகிற நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை 2:25 அந்த டைமில் போய்ட்டு நம்ம குளிச்சுட்ருக்க முடியாது, வீட்டையும் சுத்தம் பண்ணிகிட்ருக்க முடியாது. உங்களோட ரொட்டீனில் நீங்கள் எப்படி வீடு க்ளீன் பண்ணுவீங்களோ நார்மலாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஹெவியாக போட்டு ஒர்க் பண்ண வேண்டாம். அதே போல் காலையில் நீங்கள் எப்போ குளிப்பீங்களோ அந்த டைமை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ண வேண்டாம். அதாவது கத்தி, கத்திரிக்கோல் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். குறிப்பாக வந்து ஊசி நூல் வந்து அந்த இடத்துல எடுத்து தைக்க வேண்டாம். நைட் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம இதெல்லாம் பண்ண போகிறதில்ல. பட் இருந்தாலும் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எதுக்காக அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் உலக்க, அம்மிக்கல், ஆட்டுக்கல் இதெல்லாம் நிறுத்தி வச்சோம் அப்படின்னா அந்த கிரகணம் முடிகிற வரைக்குமே அந்த கல் வந்து அப்படியே நிற்கும். கிரகணம் முடிஞ்சதும் டக்குன்னு கீழே விழுந்துடும். அதுக்கு காரணம் என்னென்னா புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம தெரியாதனமாக கையில் காலில் கட் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை மீறி வந்து எதுவும் நடக்காது. பட் இருந்தாலுமே ஒரு சேஃப்டிக்காக இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து தூங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. தூங்கலாமா அப்படின்னா தாராளமாக தூங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 5 மணி நேரம் வந்து நம்ம தூங்குறதுக்கான நேரம் தான். இரவு, நள்ளிரவு அந்த மாதிரி டைமிங்கில் தான் இந்த கிரகணம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இல்லையா? அந்த டைம்லேங்க தாராளமாக தூங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. தூங்காமல் இருந்தால் தான் நமக்கு வந்து தேவையில்லாத பயம், குழப்பம், கிரகணமாக இருக்குது ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு தேவையில்லாத எண்ணங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுற்றி இருக்கும். தூங்கிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தூக்கமே வரல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிடித்த புத்தகமோ அல்லது பிடித்த இசையோ வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபடலாம். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து ரொம்பவே காமாக இருக்கும். நம்மளை சுற்றி வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்காது. இந்த சந்திர கிரகணம் எங்கே தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாகவே இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். சென்னையில் இருக்கிறவங்க குறிப்பாக கிழக்கு வானத்தை நோக்கி பார்த்தாலே இந்த கிரகணம் வந்து தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு இந்த கிரகணத்தை பற்றி வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான ரிப்ளை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.